வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ராயன் இருக்கார். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம அருண் பிரசாத் தான் இருக்கார். ரொம்ப மனவேதனையில் இருக்கார். இன்றைக்கி வேறு டின்னர் வேறு இல்லையா? ஸோ 5 பேருக்கு மட்டும் தான் டின்னரு, 5 பேருக்கு டின்னர் இல்லை. ஸோ டின்னர் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால 5 பேர் டின்னருக்கு இல்லை. ஸோ அதில் வந்து அருண் பிரசாத் ஒரு ஆள். ஸோ புலம்பிக்கிட்டு இருக்கார், ஐயோ ரொம்ப பசிக்குதே, இன்றைக்கின்னு பார்த்து மரண பசிக்குது அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாயிண்ட்ஸ் டேபிளில் நான் தான் லாஸ்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த சைடு முத்து அப்போதைக்கு அந்த முத்து வந்து அந்த சைடு வந்துன்னு இருக்கார். ஸோ அப்போ வந்து முத்துட்ட வந்து கேட்குறாரு அருண் பிரசாத். ரொம்ப வேதனையாக இருக்குது அருண் முத்துக்குமரன், பாயிண்ட்ஸ் டேபிளில் ரொம்ப லாஸ்ட்டாக இருக்கேன், இந்த டாஸ்கில் தான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், நல்லா விளாட்லாம் அப்படின்னு. ஆனால் பார்த்தா லாஸ்ட்டாக எடுக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது அப்படின்னு, மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு. அது முத்துக்குமரன் சொல்கிறாரு, இந்த கேமை பொறுத்தவரையில் பாயிண்ட்ஸ் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, மன உளைச்சலாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான்லாம் லாஸ்ட்டாக தான் இருந்தேன், இப்போ இன்றைக்கி 5 பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு 6 பாயிண்ட்டு வரலையா, அந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் 5 பாயிண்ட் எடுத்திங்கன்னா 3, 5, 8 ஃபஸ்ட்டு கூட வரலாம், டேபிள் ஃபஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான்லாம் பார்த்திங்கன்னா அந்த தீ எரிக்கிற டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீ மிதிக்காத குறை தான், அவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்கலை. ஸோ அந்த ஃபோன் டாஸ்க்லாம் பார்த்தா அவன் தான் ரன்னர், ஃபாஸ்ட் ரன்னர்னா, ஆனால் நான் ஓடி போய் எடுத்தேன், ஆனால் என்னை முடிச்சு விட்டானுங்க. ஸோ அந்த பேச்சு இதில் பார்த்திங்கன்னா நல்லா பேசிட்டு தெம்பாக வந்து உட்காந்துருந்தேன், அதில் தான் நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதில் எவனுமே என்னையை சொல்லவே இல்லை. ஸோ அதெல்லாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு கான்ஃபிடெண்ட்டை இழந்துடாதீங்க, நாளைக்கு வந்து நீங்கள் நல்லா விளாடுங்க அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம், நாளைக்காவது நம்ம அருண் பிரசாத் நல்லா விளாடுவார் அப்படின்னு. அங்கிட்டு விஷால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இன்றைக்கி பாயிண்ட்ஸே இல்லைல்ல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருந்தா நேரம் வாமிட் பண்ணியாவது நல்லா சாப்பிட்டு வின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இன்றைக்கி வந்து முத்துக்குமரன் நல்ல பாயிண்ட்ஸு, தீபக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்திங்கன்னா ராயன் ஃபாலோட் பை முத்துக்குமரன் அண்டு அங்கிட்ட 5 பாயிண்ட் எடுத்துருக்கல. தீபக் வந்து 5 பாயிண்ட்டு, 4 வந்து பவித்ரா, மஞ்சரி எல்லாருமே 4 பாயிண்ட்டு, ராணுவ ஆல்சோ 4 பாயிண்ட்டு. பட் வந்து முத்துக்குமரன் மட்டும்தான் 3 பாயிண்ட்டு, 2 ப்ளஸ் இன்றைக்கி ஒன்று. ஸோ மொத்தம் 3 பாயிண்ட்டு. பாவம் அருண் பிரசாத். அந்த ஹோல்ட் பண்ணுற டாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வச்சுருப்பானுங்க, அதில் வந்து அருண் வின் பண்ணிடுவான், 3வது இடத்துக்கு வந்துடுவான். ஆனால் அந்த டாஸ்க்கே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதில் வந்து முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டு, 2வது வந்து நம்ம விஷால், 3வது வந்து அருண் பிரசாத் வந்துருப்பாங்க. பட் அந்த இதை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மட்டும் இருந்துருந்துச்சுன்னா 5 பாயிண்ட் எடுத்துருந்துருப்பாப்பில் யாரோ. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜாக்லின் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோ, இதில் உனக்கு ஒரு டாஸ்க் தரேன், இனிமேல் டிடிஎஃபே விளாட வேணாம், ஆனால் 3 பாயிண்ட் நீ எடுத்துக்கோ அப்படின்னு. பட் அதுலேயும் வந்து அருண் பிரசாத் வேணான்னு சொல்லியிருப்பேன். அது வேணும் ஓகே சொல்லியிருந்தா கூட 5 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ எனிவே பார்க்கலாம் நாளைக்கு எப்படி விளாடுவாங்க அப்படின்னு.